ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குவாலிட்டியில் க்ரீம் ஆஃப் வெஜிடபிள் சூப் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு வெஜிடபிள் சூப்புக்கு தேவையான 400 கிராம்ஸ் ப்ரோக்கோலியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து தேவையான அளவு ஹாட் வாட்டர் சேர்த்து 10 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இனி சூப்பை ரெடி பண்ணுறதுக்காக பேன் ஒன்றில் 1 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயிலையும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து ஹீட் ஆனதும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் 5 பல்லு வெள்ளைப்பூடையும் சேர்த்து லைட்டாக வதக்கி கொள்ளணும். வெள்ளைப்பூடு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய கேரட், வேகிறதுக்கு ஈஸியாக சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த 10 க்ரீன் பீன்ஸ், ஸ்பைசிக்காக ஒரு பச்சை மிளகாயை முழுசாக இதோட சேர்த்துக்கொள்கிறேன். சூப்பில் சேர்க்கறதுக்காக ஸ்டாக் வாட்டரை ரெடி பண்ணி கொள்ளலாம். ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் கியூபோட 750 மில்லிலீட்டர் ஹாட் வாட்டரை சேர்த்து நல்லா கரைச்செடுத்து கொள்ளலாம். கரைச்செடுத்த ஸ்டாக் வாட்டரை வெஜிடபிள்ஸோடு சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக இதோட 1/4 டீஸ்பூன் உப்புத்தூளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு வெஜிடபிள்ஸை வேக விட வேணும். ஸ்டாக் வாட்டரில் உப்பு டேஸ்ட் இருக்கிறதால உப்பை சேர்க்கும் போது அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. க்ரீன் பீன்ஸும் கேரட்டும் நல்லா வேக தேவையில்லை. ஜஸ்ட் கிழங்கு வேகின பிறகு ஆல்ரெடி ஸ்பைசியாக இருக்கிறதுக்காக சேர்த்த பச்சை மிளகாயை வெளியில் எடுத்துட்டு ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்த ப்ரோக்கோலியை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். ப்ரோக்கோலியை நல்லா வேக விட தேவையில்லை. 3 to 5 மினிட்ஸுக்கு வேக வச்சா போதும். ப்ரோக்கோலி வேகினதும் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த பிறகு லைட்டாக கொதித்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரை சேர்த்து கொள்ளலாம். ஆல்மோஸ்ட் வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிட்டுது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குவாலிட்டியில் க்ரீம் ஆஃப் வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிட்டுது. இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் பவுடரை சேர்த்து க்ரீமோட டேஸ்டோட வெஜிடபிள்ஸையும் சேர்த்து எடுக்கும் போது க்ரீமியாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.